உனக்கு படம் பிடிக்குதா, பிடிக்குன்னு எழுது. பிடிக்கலையா, பிடிக்குன்னு சொல்லு. படத்தில் உள்ள நிறைய குறைகளை சொல்லு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சரியில்லை, செகண்ட் ஹாஃப் சரியில்லை, இந்த ட்விஸ்ட் சரியில்லை, என்ன படத்தை பற்றி என்ன பேசுங்க. அதை போய் பார்த்துடாதீங்கன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் இல்லை? ஃபஸ்ட்டு பொண்ணை பார்த்துடாதீங்க, இவ்வளோ கல்யாணம் பண்ணி சொன்னால் அவன் பைத்தியம், மெண்டல், அவன் லூஸ் பையன். உனக்கு பிடிக்கலன்னா போயிட்டே இருக்கு. கமர்ஷியல் மிகப்பெரிய ஹீரோக்கள், ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள ஹீரோக்கள், லேக் இருக்கக்கூடாது, எல்லாரும் பார்த்து 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 பண்ணுறது. இந்த படத்தின் இயக்குனர் ஆம்ஸ்ட்ராங். ஒரு த்ரில்லர் மூவி அது வந்துட்டு ஒரு சவாலான விஷயம். ஆக்சுவலி கமர்ஷியல் படம் பண்ணுறதுங்கிறது எல்லாம் அது கொஞ்சம் எதாவது சொல்லுவாங்க. கமர்ஷியல் படம் டைரக்டர்னால அது கொஞ்சம் அப்படியே ஈஸியாக பார்த்துறது. ஆனால் கமர்ஷியல் படம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம். எல்லாமே பேலன்ஸ் பண்ணணும். காமெடி, லவ், சென்டிமெண்ட்டு, ஃபைட்டு, எமோஷன். விஜயகுமார் சார் அவர் அப்போ ஹீரோமாக இருந்தார், நம்ம அப்படி இல்லை. இப்போவும் தான். இப்போ என்ன, அப்போ வந்து 20 வயசு கதாநாயகிக்கு ஹீரோவாக இருந்தார், இப்போ 40 வயசு கதாநாயகி ஹீரோவாக இருக்கார். அவர் தான் எப்பவும் ஹீரோ, அவர் தான். நான் அவர் வயசு சொல்ல, கதாநாயகி வயசு சொன்னேன்னா அவர் வயசு சொன்னேன்னா நான் 50 வயசு சொல்லியிருக்கேன் கதாநாயகிக்கு. சரி போனால் போதும் 40 வயசுட்டேன். கதை இப்போ நான் சொன்ன டைரக்டர்லாம் எல்லாம் ஹீரோ மாதிரி இருக்காங்க, கொஞ்சம் சுதாரிச்சுக்கணும். எனக்கும் வாய்ப்பு வந்துச்சு, நம்பணும். நீங்கள் பழனி முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய வாய்ப்புகள் எனக்கு கதாநாயகம் வந்துச்சு. ராசுமுருகன் கூப்பிட்டாரு, வெங்கடேஷ் சார், நிறைய இயக்குநர்கள். அப்போ நம்ம டைரக்டராக இருக்கோமா, ரொம்ப பிஸியாக இருக்கோமா, மைண்டில் ஏற்றிக்கல, என்னடா நடிக்கிறது அப்படின்னு வந்தாச்சு. இப்போ யோசிக்கிறேன் நடிச்சுக்கலாமான்ட்டு. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ லோகேஷ் கனகரெலாம் ஹீரோ மாதிரி இருக்கார், நெல்சன் ஹீரோ மாதிரி இருக்கார், ஆம்ஸ்ட்ராங் ஹீரோ மாதிரி இருக்கார், அந்த ஜென்டில்மன் டைரக்டர் இருக்கார், அவரும் ஹீரோ மாதிரி இருக்காங்க, எல்லாம் ஹீரோ மாதிரி இருக்காங்க. உங்களுக்கு வாய்ப்பு வந்துச்சுன்னா, ஹீரோ நடிக்கிற வாய்ப்பு வந்துச்சுன்னா உடனே நடிச்சிருங்க. ஏன்னா நம்ம படம் 1-2 ஃபெயிலியராக போச்சுன்னா நீங்கள் வரிசை நிற்கிற ஹீரோக்கள் வந்து அவங்க கூப்பிட மாட்டாங்க, அப்பாயின்மெண்ட் கேட்டாலும் கிடைக்காது. அதனால் ஹீரோ வரும்போது உஷாராக நடிச்சிடணும். ஆம்ஸ்ட்ராங் சார் 2-3 படம் ஹிட்டு கொடுத்துருங்க. யாராவது ஹீரோ நடிக்க கூப்பிட்டா டக்குன்னு ஹீரோ ஆயிருங்க, துண்டை போட்டு வச்சிடணும். எங்களை மாதிரி கிழிச்சானே வந்துடாதீங்க. இந்த அவருக்கு நிறைய ஹீரோ ஆகி போயிடுச்சு, அவர் விட்டார். அவர் நம்ம உதயகுமார் சாரம். அப்புறம் ஸ்ரேயா சுதா வந்து ஒன்று சொன்னாங்க, நான் ஹீரோ நடிக்க வரும்போது ஜாலியாக இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். அவனுக்கப்புறம் பயம் வந்துருச்சுட்டாங்க. அது காரணம், இங்கே நிறைய பேர் ஆள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க யூடியூப் வச்சுக்கிட்டு. அது வேறு இருக்குது. இப்போ ரொம்ப உஷாராக இருக்கணும். எப்போ எதை எழுதுவாங்க எதை சொல்லுவாங்கன்னு தெரியாது. ஆமாம், சுற்றி அது முன்னாவது 2-3 பேர் இருந்தாங்க சினிமாவில் உள்ள ஆட்களே. சினிமா நடிகர்களை பற்றி, நடிகைகளை பற்றி, சினிமாவை பற்றி கேவலமாக அடிக்கிட்டு இருந்தாங்க, பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ குற்றம் புதியது மாதிரி இன்னொரு குற்றம் வந்திருக்கு. இப்போ என்னோடய சேனல் வைப்பேன், இந்த யூடியூப் சேனலில். அவங்களாம் என்ன பண்ணாங்க, முதல்ல இந்த அரசியல் சாரமாக தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. டிஎம்கே சரியில்லை, ஏடிஎம்கே சரியில்லை, பிஜேபி சரியில்லை, இப்படி உட்காந்துட்டு எல்லா கட்சியும் குறை சொல்லிக்கிட்டு ஒரு விவாதம் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தா அவங்கெல்லாம் இப்போ சினிமாவுக்கு வந்துருக்காங்க. அவங்க அரசியல் விமர்சனம் பண்ணிக்கிறதாளுக்கு இப்போ நடிகர்களை பற்றி சினிமா வந்து ரொம்ப கேவலமான தொழில், இந்த மாதிரிலாம் இப்போ இங்கே ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே கள்ள கட்ட முடியல போல இருக்குது, வசூல் குறைஞ்சி போல இருக்குது. அந்த பக்கம் இந்த பக்கம் வந்துட்டாங்க. இப்போ நடிகர் சங்கத்திலே ஒரு புகார் கொடுத்துட்டு நினைக்கிறேன், யாரோ ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க கேவலாக பேசிட்டாங்கன்ட்டு. இப்போ அரசியல் விமர்சனம் இந்த பக்கம் வந்துட்டாங்க. இப்போ சினிமாக்காரங்க சினிமா தொழில் அவ்வளோ மோசமாக போச்சு. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரணும். சங்கங்களும் சரி, இப்போ நடிகர் சங்கம் கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் உஷாராயிருக்காங்க. யாராவது கேவலம் பேசினா உடனே எல்லாரும் இயக்க சங்கமாகட்டும்,
பாலச்சந்தரை பற்றி ஒருத்தர் கொஞ்சம் தரக்குறைவாக பொதுவெளியில் விமர்சனம் வச்சாங்க. உடனே நாங்கள் இயக்க சங்கத்துலேருந்து அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிட்டோம். அது மாதிரி அப்பப்போ சிலது அடிச்சிடணும், வளர விட்டால் சிலருக்கு முத்தி போகுது. நம்ம இயக்குனர் கூட சார் சொன்னார், விமர்சனங்கள் ரொம்ப மோசம் போய்கிட்டுன்ட்டு. நான் ஒன்று தான், இப்போது ஒரு இளைஞன் ஒரு பொண்ணு பார்க்க போகிறாரு. அவருக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும், பொண்ணு இப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பார். பொண்ணு பார்க்க போகிறாரு, இவரை டேஸ்ட்டுக்கு இவர் நினச்ச மாதிரியே பொண்ணு இல்லை, பொண்ணு பிடிக்கல. பொண்ணு பிடிக்க சொல்லிட்டு அடுத்த பொண்ணு பார்க்க போயிடணும். இவருக்கு பொண்ணு பிடிக்கணும்னு சொல்லிட்டு போயிடணும். அடுத்த பொண்ணு பார்க்க வராங்க, இல்லை அவங்கள மறிச்சு பொண்ணு நல்லா இல்லை, பொண்ணு நல்லா இல்லை, பொண்ணை பார்த்துடாதீங்க, இவ்வளோ கல்யாணம் பண்ணி சொன்னால் அவன் பைத்தியம், மெண்டல் அவன், லூஸ் பையன். உனக்கு பிடிக்கலன்னா போயிட்டு, எனக்கு பிடிக்க சொல்லி போயிட்டு வரலாம். அடுத்து பார்க்க வரன பார்க்கக்கூடாதுன்னு பண்ணால் 1 hour பைத்தியக்காரன் அவனுமே இல்லை. எவன் ஒருத்தன் உனக்கு படம் பிடிக்குதா, பிடிக்குன்னு எழுது, பிடிக்கலையா பிடிக்குன்னு சொல்லு, படத்தில் உள்ள நிறைய குறைகளை சொல்லு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் சரியில்லை, செகண்ட் ஹாஃப் சரியில்லை, இந்த ட்விஸ்ட்டு சரியில்லை, என்ன படத்தை பற்றி என்ன பேசுங்க. அதை போய் பார்த்துடாதீங்கன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் இல்லை? ஃபஸ்ட்டு இந்த படத்தை இன்னும் ஒரு 2 வாரத்தில் ஓட்டிகிட்டு அங்கேயே பாருங்கள். இந்த படம் சாங் நல்லா இருக்குது, டிவியில் போடுவாங்க, அங்கேயே பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன், பொண்ணு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு அவன் இஷ்டம். அடுத்து வரவங்களை பொண்ணு பார்க்க சொன்னால் பைத்தியம். அந்த மாதிரி பைத்தியம் நிறைய தெரியுது. கொஞ்சம் மந்திரிக்கணும், நீங்கள் விட்டுக்கிற முடியாது, மந்திரிக்கணும். ஏன்னா எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிங்கன்னு வச்சுங்களேன், சரியாக வராது. நம்ம சினிமாவில் இருக்கோம், இதெல்லாம் சொல்லுவாங்க, அது கிளையில் உட்காந்துக்கிட்டு அடிக்கலை வெட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி முட்டாள்தனம் தான். கடைசியை நீங்களே விழுந்துருவீங்க. எவன் சினிமாவில் சம்பாதிச்சு சினிமா விமர்சனம் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க சினிமாவை கேவலமாக, சினிமாவை ரொம்ப தரந்தாழ்ந்து விமர்சனம் பண்ணால் நீ கிளையில் உட்காந்துக்கிட்டு அடிக்கலை வெட்டுற கதை தான். ஒரு நாள் விழுந்துருவேன், எந்திரிக்க முடியாது. அதில் ஒரு நாள் வரும். அதனால் விமர்சனம் நாகரிகமாக இருக்கட்டும். ரொம்ப ஓவராக நீங்கள் நினச்சதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க, அதுக்கு ஒரு முடிவு வரும். குற்றம் முடியுது. புதிய டீம், புது இயக்குனர், புதுசு நடிகர் எல்லாரும் களம் இறங்கியிருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். குற்றம் இது வெற்றி அடைந்து அடுத்த படத்தை சீக்கிரம் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.